அனைவருக்கும் வணக்கம். சீமான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு சரியா அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 59 ஏஜ், 60 ஏஜ்னே வச்சுக்கோங்க. இந்த 60 ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை தேவையா? இதெல்லாம் எதுக்கு தேவை? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன விமர்சனங்கள் அவங்க வைக்கிறாங்க? இதில என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நம்ம பார்க்கலாம். முதல்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மேல என்னென்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்துருவோம். சீமான் அவர்கள் மேல, "ஏன்பா நீ எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கேவே வந்து பார்த்தீங்கன்னா திட்டி பேசினிட்டு இருந்த. அது மட்டும் கிடையாது, உன் கட்சிக்காக நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஓட்டு கேட்டிருந்தாலே, உனக்கு நல்ல ஓட்டு விழுந்திருக்கும். ஆனா நீ வந்து டிவிக்கேவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மேடையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே பத்தியே அடிச்சு பேசியிருந்த. அதனால யாரும் ஓட்டு போடல. அதே மாரி இந்த விஷயம் நடந்திருக்கு. இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல முக்கியத்துவமே கொடுக்கல. நீங்க குழந்தை பெத்துக்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி கடுமையா வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம். அப்புறம் இன்னொரு வகையில, ஏன்பா உனக்கு 60 வயசு ஆகுது, 60 வயசுல உனக்கு ஒரு குழந்தை தேவையா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போற வயசுல ஒரு பையன் அமெரிக்கால படிக்க வைக்கிற, காலேஜ் போற வயசுல ஒரு பையன் இருந்துகிட்டு 60 வயசுல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் குழந்தை தேவையா, இல்ல ஒரு குழந்தை தேவையா? பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு கிடையாது, உனக்கு ஒரு குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமானோட கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்டிகே சார்பா பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரால் முடியுது, அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வயசுல அவரால் குழந்தை பெற்றுக்க முடியுது, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலையை நீ பாரு. வேற எதனா ஒரு கெட்ட விஷயமா இருந்தா நீ கேளு, வேற எதனா ஒரு அரசியல தப்பு பண்ணா அது கேளு. அவருடைய பர்சனல் லைஃப், அவர் எத்தனை வயசுல வேணா குழந்தை பெற்றுக்கிட்டோம், அதுக்கு உனக்கு என்ன சம்மதம்? இதெல்லாம் ஒரு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நீ பேசிட்டு இருக்க பாத்தியா? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதுக்காக நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டு தெரிவிக்கிறே இல்லையோ, அது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்முனாச்சும் இருக்கணும். ஆனா இதை விட்டுட்டு நீ எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் விட்டுட்டு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்கறத விட்டுட்டு, அரசியல்ல பாடுபடுறத விட்டுட்டு, உன் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, அதுக்கெல்லாம் போராடாம நீ குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் போராடி இருக்க இப்படின்னு மோசமான விமர்சனங்களை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா என்டிகே சார்பா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இது பார்த்தீங்கன்னா இலங்கையில ஒருத்தர் எம்பி இருப்பாரு. அவருக்கும் சீமானுக்கும் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை, பயங்கரமான சண்டையே போயிருக்கும். ரீசெண்டா கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலங்கை எம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாருங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து விற்காத, எங்களுடைய வலி இது, எங்களுடைய வலியை நீ விற்காத, என்ன வேணா பண்ணிட்டு போ, திறன் நிதி வாங்குற எல்லாம் வாங்கிட்டு போ, ஆனா எங்க வலியை விற்காத அப்படின்னு கடுமையா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஒரு பக்கம் சுத்தி எல்லா வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள், பயங்கர எதிர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குன்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயமா போயிட்டு இருக்கு இப்போ. சரி, ஓகே, இதுல என்னுடைய கருத்து என்ன? நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துட்டு இருக்காரு. என்னை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அது அவருடைய பர்சனல் லைஃப், அவ்வளவுதான். இதனால மத்தவங்களுக்கு ஏன்னா பிரச்சனை இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய எந்த ஒரு விஷயம் செய்யாம உங்க லைஃப்ல என்ன வேணா நீ பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு பிரச்சனை தரக்கூடாது. பிரச்சனை தர மாதிரி ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதை வீடியோவா போட்டு 4 பேருக்கு காட்டக்கூடாது. ஏன்னா அதுல அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன்னுடைய பர்சனல்ல எப்படி வேணா இருக்கலாம், நீ எப்படி வேணா இருக்கலாம்னா ரொம்ப கெட்டவனா இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ஒரு கெட்ட விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது அவருடைய விருப்பம். இந்த வகையில நான் சொல்றேன். அதனால அது அவருடைய விருப்பம் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலி கிண்டலாகவும் கட்சிஸ்ரா ஒரு சாக்கு போட்டு அடிக்கணும், அவ்வளவுதான், கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஒரு ஆயுதமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது. அது அவருடைய விருப்பம். 60 வயசுனா ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விருப்பம் தான். அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்கருத்தும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப், அவருடைய குடும்பம், அவருடைய விருப்பம் தான் அது. அதனால அவர் எத்தனை குழந்தை வேணா பெத்துக்கலாம், அதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடியாது. ஸோ அதனால மற்றவங்க கிட்டே நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு அவரை வந்து கடுமையா விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே தான். அரசியல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கட்சி 5 கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா
5 கட்சியுமே மாத்தி மாத்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. அப்படி பண்ணாதான் இவங்க எல்லாரை விட நம்ம நல்லவங்கன்னு காட்டி அவங்களால முன்னுக்கு வந்து ஜெயிக்க முடியும், ப்ரூவ் பண்ணி ஜெயிக்க முடியும். அதனால அவங்க பண்ற குற்றச்சாட்டை நோட் பண்ணிக்கினே இருப்பாங்க. டக்குனு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்புன்னே சொல்லுவேன். இது ஒரு ஆயுதமா நம்ம மாத்தி 60 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையா இது, வயசான காலத்துல இவரு என்னப்பா பண்ண போறாரு குழந்தை பெத்துக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாலாம் நமக்கு பேசுறதுக்கு ரைட் சைட் கிடையாது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது கிடையாது. அதனால இது மாதிரி விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. மற்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கினா வச்சுங்களேன், நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசியலா பிழை இருக்கும். அவர் சொன்னதுல நிறைய பிழைகள் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விமர்சிச்சு பேசலாமே தவிர இது மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில எடுத்து விமர்சிக்கிறது ரொம்பவே தப்புங்க. இப்ப இந்த இலங்கை எம்பி இவருக்கு என்னதான்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ராஜபக்சேன்னு ஒருத்தர் இருப்பாப்ப. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை கொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாப்ப. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கூடயே வந்து பாத்தீங்கன்னா கை கோத்துக்கிட்டு அவருக்கு சொம்படிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை எம்பி இருக்காரு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் எம்பி ஆனதே வந்து பாத்தீங்கன்னா அந்த இலங்கை தமிழர்கள் ஓட்டு போட்டு தான். ஒட்டுமொத்த அவர் எம்பினா அவர் தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஆக முடியாது. மக்கள், இலங்கை மக்கள் எல்லாருமே அவரை நம்பி ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சதாலதான் அவரு இலங்கையில ஒரு எம்பி ஆயிருக்காரு. நம்ம அவரு விமர்சனம் பண்றோம்னா அந்த சேர்த்து அந்த தமிழர்களையும் விமர்சனம் பண்ற மாதிரிதான் கணக்கு வரும். ஸோ இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல தப்பே கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுடுவேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையான விஷயமே. ஒரு நல்ல விஷயத்த கூட நம்ம உன்னை சுடுவேன், உன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு பாத்தீங்களா, சொல்லக்கூடாது. ஒரு கருத்துனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்றாருப்பா, இது மாதிரி பொய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போராடுங்க, வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி போராடுங்க. இலங்கையில இவ்வளவு கஷ்டம் நடந்துச்சு, தமிழர்கள் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, இது காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராடுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதை சொல்லி திரள் நிதி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தாதீங்க அப்படின்றது அவருடைய கோரிக்கை. இவர் வந்து பாத்தீங்கன்னா நீ என்னையே சுடுவோன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ராஜபக்சோட கைக்கூலி, நீ வந்து பாத்தீங்கன்னா நீயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வாங்கி தின்னுட்டு இங்க வந்து பொய்யா இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறதால ரெண்டு பேருக்குமே இழப்பு தான். கேட்டு அவரும் ஒரு தமிழர் தான், இவரும் ஒரு தமிழர் தான் அப்படின்ற ஒரு பட்சத்துல தமிழர்களுக்காக போராடக்கூடிய இவரும் ஒரு ஆள் ஏதோ ஒரு வகையில அவரும் வந்து இருக்காரு. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எதிரியாய் சண்டை போட்டுக்கிறதால இது பிரிஞ்சுதான் போகும். இலங்கை தமிழர்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி தான் ஏற்படுமே தவிர அவங்க இங்க இருக்கிறவங்க குறை சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க அவங்க குறை சொல்லுவாங்க. இது அப்படியே ஒரு பெருசா மாறும். பெருசா மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிரிவினையை தான் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுமே தவிர ஒன்றும் சேர முடியாது. அதனால ஒரு கருத்தா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை கோவப்பட்டு சொன்னா கூட மக்களுக்கு பிடிக்காது. அதை வந்து பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் இருக்காங்க, நீங்க வந்து போராடுங்க, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆனா இதை சொல்லி திரள் நிதி மட்டும் வாங்காதீங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும் அவரு. இது ஓகேப்பா நான் வாங்கலப்பா இதுக்கு மேல அப்படின்னு இவர் சொல்லிட்டா முடிச்சிடும், அவ்வளவுதான். திருப்பி ஒண்ணு சேர்ந்துக்கலாம். இதான் பிரச்சனை. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணணும். அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து துன்புறுத்தக்கூடாது. உன்னையோ என்னையோ இல்ல மத்தவங்களையோ யாரையுமே ஒரு தனிநபரை கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுற விஷயத்தால பாதிக்கப்படக்கூடாது. தீர்வு அவ்வளவு சரியானதா இருக்கணும். அந்த இடத்த ஒரு பொறுமையா கையாண்டு எப்படி இது பண்றோன்ற ஒரு ஹேண்டில் இருக்கணும். நீ என்ன சொல்லிட்டியா, நான் இப்ப உன்ன சொல்றேன் பாரு, இப்ப என் மேல ஒரு பழிய போட்டியா, இப்ப நான் உன் மேல ஒரு பழிய போடுறேன் பாரு, இப்போ உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டா இவர் வந்து இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கும் கெட்ட பேரை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு பழிய போட்டிங்கன்னு இருக்கிறது ரெண்டு பேருக்குமே அது அசிங்கம் தான். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அவர் இவரை சொன்னா இவர் அவரை சொன்னா ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி ஆயிடும். ரெண்டு பேருக்குமே அது அசிங்கமான ஒரு விஷயம் தான். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா கையாண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது தான் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டான விஷயம். ஸோ குழந்தை பிறந்திருக்கு, 60 வயசுல அவருக்கு பிறந்திருக்குன்னா அது அவருடைய விருப்பம். வேற ஒரு விஷயத்துக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, குறை சொல்லுங்க. மற்றபடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குறை சொல்றது இது மாதிரி விஷயத்துலலாம் 60 வயசுல உங்க குழந்தையா அப்படியெல்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியுது. அவர் மேல இருக்கிற ஒட்டுமொத்த காண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்துல இறக்கணும் அப்படின்றதுக்காக இறக்குற மாதிரி நம்ம இறக்கக்கூடாதுங்க.
அவ்வளோதான் இந்த காணொளி. ஸோ வந்து வேற ஒரு இதுவில் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. வேற ஒரு குறைபாட்டில் நீங்கள் பொய் சொல்லியிருக்காரா, ஏன்பா அப்படி பொய் சொல்ற, ஆமை வீட்டு மேலே பயணம் செய்கிறேன்னு சொல்ற, இது எங்கேருந்து சாத்தியம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் மாடு மேய்ப்பன்னு சொல்ற, அது எப்படி சாத்தியம், அந்த பொய்யெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீ விமர்சனம் பண்ணனே அதில் ஒரு நியாயம் இருக்கும். குழந்தை பிறந்திருக்குன்னா உயிர் வந்து உருவாயிருக்கு, அதை பிறக்கும் போதே அந்த குழந்தைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையவே வந்து தப்பா பேசி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் உங்களை ரொம்பவே உங்களுக்கு தெரியாம டாக்ஸிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரும். இது மாதிரி கமெண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோண வைக்கும். அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது அவர் மேல இருக்கிற காண்டுல இது மாதிரி பண்ணும்போது உங்களையே அது கெட்டவனா மாத்திரும். அதனால அது மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணாதீங்க. சரியான விஷயத்தை எடுத்து பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுங்க. இதுதான் சீமான் அவர்களுடைய பத்தி என்னுடைய கருத்தும், அதுக்கப்புறம் பொதுவான கருத்தும் கூட. ரைட்டு. அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.